வெல்கம் டு களிமணி கிச்சன் வெள்ளூர். கிறிஸ்மஸ் வரப்போகுது. அதுக்கு கிறிஸ்மஸ்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது கேக்கு தான். அதுலேயும் ப்ளம் கேக்கு தான் ஸ்பெஷலு. அந்த ப்ளம் கேக்கே நம்ம பாரம்பரியமான முறையில் வீட்டில் ஓவன் இல்லாமல் குக்கரில் வச்சு எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேக் செய்கிறதுக்கு முக்கியமான தேவை மைதா தான். ஆனால் மைதாவில் செஞ்சால் தான் நல்லா வரும். மைதா ஒரு 200 கிராம் எடுத்துக்கலாம். அதோட கூட பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணணும். பேக்கிங் பவுட்ரு 1 டீஸ்பூன், இந்த இதில் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா இதில் 1/2 டீஸ்பூன். இது ரெண்டையும் ஜலிச்சிடலாம். மைதா பேக்கிங் பவுடர்லாம் ஜலிச்சதை இப்படி எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம சர்க்கரை அதுக்கு தேவை. அதுக்கு ஒரு 200 கிராம் சர்க்கரை எடுத்துக்கலாம். இது பவுட்ரு பண்ணிக்கணும். அது மிக்சியில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 கப்பு நம்ம கேரமல் செய்ய போகிறோம். அதுக்காக இந்த சர்க்கரை எடுத்ததுலேயே கொஞ்சமாக நிறுத்திட்டு இது கேரமல் செய்ய போகிறோம். இந்த சர்க்கரையிலே நம்ம ஏலக்காவை இந்த விதை மட்டும் போட்டு அரைச்சிக்கணும். கேக்குக்கு கேரமல் தான் முக்கியம். சர்க்கரையை உருக்கி பண்ணுறது தான் கேரமல்ன்றது. இப்போ நம்ம கேரமல் செய்ய ஆரம்பிக்கலாம். அது உருகி அப்படியே தேன் கலராக வரும். அந்த சமயம் வரைக்கும் இது அடுப்பு ஆன்லேயே இருக்கணும். இது நல்லா உருகி கேரமல் கலர் வந்துருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூனு தண்ணி, சுடுதண்ணி ஊற்றணும். இந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த இதில் நட்ஸ் எல்லாம் சேர்த்தணும். அதுக்கு திராட்சை ஒரு 10 கிராம் மாதிரி எடுத்துக்குது. இந்த வெள்ளை திராட்சை, இதேமாரி கருப்பு திராட்சை ஒரு 10 கிராமு. இந்த டூட்டி ஃப்ரூட்டி எல்லா கலரும் கலந்த மாதிரி. முந்திரி ஒரு 10 2 உடச்சி வச்சுக்குது. இந்த ஜீராவிலே அந்த கேரமல்லே அந்த நட்ஸ் பூரா கொதிக்கணும். அப்போ கொதிச்சிச்சின்னா தான் அந்த சுகர் இந்த நட்ஸில் ஏறும். அப்போ தான் தித்திப்பாக இருக்கும். நல்லா கோட்டிங் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே இறக்கி ஆற வச்சிடலாம். அது பட்டர் வேணும். ஒரு 100 கிராம் மில்கி மிஸ்ட்டு பட்டர் தான் எடுத்துருக்குது. இது 100 கிராம் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை பீட்டரில் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பட்டர் பீட் பண்ணிட்டோம். இப்போ அதில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற சர்க்கரையை இதில் கொட்டிட்டு அப்படியே பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அது ஃப்ளேவரும் வரும், முட்டை ஸ்மெல்லும் வராது. அதனால் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிடலாம். நட்ஸ் இதில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். ஜலிச்சு மைதா மாவு இதில் சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்த்தும்போது ரொம்ப கலக்கக்கூடாது. ஒரே சைடாக இப்படியே கலக்கணும். மாற்றி மாற்றி இது பண்ணக்கூடாது. இப்போ இது மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். ஒரே சைடு தான் கலக்கணும். இதில் உப்பு ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம். இது சேர்த்து நல்லா கலக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கலக்கியாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் நம்ம குக்கர் அடுப்பத்தை வச்சு கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். கேஸ் கட் போடக்கூடாது. இது இப்படியே தான் வைக்கணும். சும்மா இப்படி மூடி வைக்கலாம். சூடு ஏறிங்கிட்டோம். கேக் இந்தமாரி பழைய குக்கருங்கள்லாம் இந்த மாதிரி அலுமினிய கிண்ணம் வரும். நம்ம எப்பயுமே கேக் செய்கிறது அலுமினிய பாத்திரத்தில் தான் செய்யணும். இது உள்ளெல்லாம் கொஞ்சம் வெண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுக்குது. இப்போ பட்டர் பேப்பர் போடுறது இஷ்டம் இல்லைன்னா கொஞ்சமாக மைதா மாவு லேசாக தூவிக்கலாம். இது அடி பிடிக்காமல் வரும். எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி சைடில் வைக்கிறதுக்கும் துண்டு பேப்பர் கட் பண்ணிக்குது. அதையும் இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த கேக் கலவையை இதில் ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. பாதி ஊற்றினோம்னா தான் அது வெந்து மேலே எலும்பி வரும். அதனால் பாதி இருக்கிற மாதிரி ஊற்றிக்கணும். இது நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இது பபுள்ஸ் எதனா இருக்கும். அதனால் நம்ம நல்லா டேப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ திறந்து மூடி எடுத்துடலாம். இப்போ நம்ம கேக்கு வேக வைக்கிறதுக்கு அந்த டவ் வச்சு இதில் வச்சிடலாம். இப்போ இதுக்குள்ளே ஒரு ரவுண்டு தட்டு மாரி இல்லை ஸ்டாண்டு மாரி எதாவது ஒன்று வச்சுட்டு அப்புறமா அந்த கேக் கலவையை எடுத்து அதில் வைக்க போகிறோம்.
இது மூடி போட்டு வைக்கணும். ஒரு 30 நிமிஷம், குறைஞ்சது 30 நிமிஷம்னா இருக்கணும். கேஸ் கட் இல்லாதது, ஆனால் சும்மா வெறும் மூடியை போடணும். மேலே வெயிட் எல்லாம் போடக்கூடாது. இந்த கேக் வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம், வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். இது குச்சி வச்சு நம்ம குத்தி பார்த்தோம்னா மாவாக இருந்தால் ஒட்டும், இல்லைன்னா ஒட்டாது. ஒட்டலை. ப்ளம் கேக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம் பாருங்கள் எப்படி இருக்குது. சாப்பிட்டா அவ்வளோ ஸ்பாஞ்சாக இருக்குது பாருங்கள். ரொம்ப மெனக்கெடலை, அவ்வளோ சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே சிம்பிளாக பண்ணிட்டோம். கடையில் போய் இது நிறைய காசு செலவு பண்ணி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். கிறிஸ்மஸ் கொண்டாடுற கிறிஸ்மஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே என்னுடைய ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிக்கிறேன். எல்லோரும் கிறிஸ்மஸை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் தென் பை.